அதனால் காமராஜர் வந்து பள்ளிக்கூடம் திறந்தபோது படிக்க யாரும் வரல. எல்லாம் மாடு மேய்க்க போயிட்டான், ஆடு மேய்க்க போயிட்டான். ஒருவேளை கஞ்சியாவது கிடைக்கும்னு சொல்லி ஏதாவது வேலைக்கு போனான். அப்போ என்னடா பள்ளிக்கூடம் திறந்து யாருமே படிக்க வர மாட்டான்னு பார்த்தா சாப்பாடு இல்லை. காமராஜர் போய்கிட்டு இருக்கும்போது சாலையில் ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கான். கூப்பிட்டு என்னப்பா பள்ளிக்கூடம் இருக்க படிக்க வரலன்னு உங்கள் அப்பனா சோறு போடுவான்னு கேட்டான். அன்றைக்கி முதலமைச்சர் யாருன்னு தெரியாது. இன்றைக்கி முதலமைச்சரை கேட்டிருந்தா அந்த பையனை தூக்கி உள்ளே தூக்கி வச்சுருப்பாங்க. 6 மாதம் குண்டர் சட்டம் போட்டு தூக்கி உள்ளே போட்டிருப்பாங்க. அந்த பையன் அன்றைக்கி காமராஜரை கேட்டால் அவருக்கும் டக்குன்னு ஐயோ நம்ம அப்படி பிள்ளை எப்படி சாப்பிடணும்னு யோசிக்கிறேன்னு உடனடியாக என்ன பண்ணுறாரு, என்ன செலவணும்னு பரவாயில்ல மதிய உணவு திட்டம் கொண்டு வாங்கன்னு சொல்லி கொண்டு வராரு. அப்புறம்தான் மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கை அதிகமாகுது. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்குள்ளே ஏற்றத்தில் கூடாது. ஒருத்தன் பணக்கார பையனாக இருப்பான், ஒருத்தன் ஏழை பையனாக இருப்பான், ஒரு ஜமீன்தார் பையனாக இருப்பான், ஒருத்தன் சின்ன குடியானவன் பையனாக இருப்பான். எல்லாரும் வேறு வேறு ட்ரெஸ்ஸு போட்டுறான். ஒருத்தன் ஓட்ட பேண்டை போட்டிருப்பான், ஒருத்தன் ஓட்ட ட்ரௌசரை போட்டிருப்பான், ஒருத்தன் அருணாகர் இல்லாமல் இதை போட்டு இழுக்கியிருப்பான், சட்டை கூட இருக்காது, பழைய சட்டை போட்டு இருப்பான், ஓட்ட கிடக்கும். இதில் ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்னோடனே எல்லாருக்கும் சீருடை. சமத்துவ தலைவன் எல்லாரையும் பார்க்குறான். பணக்காரன் ஏழை, பொறியாளர் பையன், டாக்டர் பையன், குடியானவன் பையன், வித்தியாசம் எல்லாருக்கும் ஒரே சீருடா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்மை கொண்டு வந்து சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும். மாணவர்கள் மனதில் சமத்துவம் வருகிற பொழுது அந்த தலைமுறை உயரும். படிக்கும்போது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வரும்போது அவன் வளர்ந்து வரும்போது அவன் சாதிய பாகுபாடோ பொருளாதார பாகுபாடோ ஏழை எளிய பாகுபாடோ பார்க்க மாட்டான் என்று சத்துணவு, சீருடை, காலனி என்று ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து கொண்டு வந்தவர் தாண்டா கர்ம வீரர் காமராஜர். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், கரியால் சோழனா கூட 1000 வருஷம் ஆயிடுச்சு, மறந்து போயிருக்கும். கண்ணுக்கு முன்னாடி நம்ம அப்பா காலத்தில், கண்ணுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி காலத்தில், நம்ம பெரியப்பா காலத்தில் கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் காமராஜர். அது வரலாறு கிடையாது, நிகழ்காலம். இப்படி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான். இன்றைக்கி முதலமைச்சர் வீட்டிலேருந்து கிளம்பிட்டா கோட்டைக்கு வரதுலையும் மொத்தமாக தொடச்சி வச்ச மாதிரி ரோடு, ஒருத்தர் குறுக்க போயிடக்கூடாது, அப்படி தொடச்சி வச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து முதலமைச்சர் வராரு, மைக்கில் சொல்லிடுவாங்க, ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுவாங்க. அவர் வரும்போது மட்டும் குளோரின் பவுடரை சைடில் போட்டு யாருமே இருக்கக்கூடாது. முதலமைச்சர் திருச்சி வராரா மொத்த ஸ்பீட் பிரேக்கர் எடுத்துருவாங்க. முதலமைச்சர் ஊட்டி போகிறாரா மொத்த ஊட்டியும் பேர்த்து தகர்த்து வச்சுருவாங்க. காமராஜர் ஆட்சி காலத்தில் முன்னாடி ஒரு சைரனை ஊதிட்டு ஒரு கார் போகுது, போலீஸ் வண்டி. என்ன எதுக்கு போயிட்டுருக்காங்கிறேன், இல்லை பாதுகாப்புக்காக போயிட்டுருக்கேன். நான் என்ன பாகிஸ்தானில் போயிட்டுருக்கேன், சொந்த ஊர் தானே போயிட்டுருக்கேன், அவன் சங்கூதிட்டு போயிட்டுருக்கேன், நான் செத்தா போனேன், போச்சலவனே பெட்ரோல் பிடிச்ச கேடுன்னு இருக்காரு. முன்னாடி போன போலீஸ் வண்டியை பெட்ரோலுக்கு கேடுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ட தலைவன் இங்கே 100 வண்டியை தூக்கிட்டு 5 பைலட் கார், அதுவும் ஃபார்ச்சுனர் காரில், கருப்பு காரில் 5 வண்டியை போட்டுக்கிட்டு போகிற நீங்கள் எங்கே நீங்கள் பேசலாமா? இன்றைக்கி மத்திய அரசை எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய மாநில கட்சியாக இருக்கட்டும், இல்லை மத்திய அரசோட கூட்டணி வச்சுக்கிற மாநில கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சி முதலமைச்சராக இருந்தாலும் ஒருத்தர் வெள்ளக்கூட பிடிக்கிறார் எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு, இன்னொருத்தர் வந்து இப்படி கும்பிட்டு நிற்கிறாரு. இப்படி கும்பிட்டு நின்று வெள்ளக்கூட பிடிக்கிற முதலமைச்சருக்கு மத்தியில் இந்திரா காந்தி பிரதம அமைச்சர், இந்தியாவினுடைய அயன் லேடி, போல்டு லேடி,